ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 9ஆம் வகுப்பு இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெண்டு ஈலாக பார்த்துடலான்னு பார்க்குறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு ஈலாக போட்டால் டைமிங் வந்து சீக்கிரம் அப்லோட் ஆகுது, அதுக்காக தான் பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. 9 ஈல் இருக்கா, பார்த்தல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். அமுதென்று பேர், திராவிட மொழி குடும்பம். ஃபஸ்ட்டு மொழியை பற்றி தான் நம்ம ஏற்கனவே மொழிகள் பற்றி 2-3 டாபிக் பார்த்துட்டு நினைக்கிறேன். லெசன் நடத்தும் போது தான் தெரியுது படிக்கிறத விட. இந்த உலகத்தில் வந்து 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஓல்டு புக்லேயும் இருக்குது. சரி, பார்த்துடலாம் வாங்க. எப்பவும் போல் நம்மளோட தமிழோட சிறப்பு என்னங்க? திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூத்ததாக விளங்குது. எந்த காலத்துலேயுமே வந்து ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் வந்து தமிழுக்கு இருக்குது. எந்த மொழியோட துணையின்றி தனியாக இயங்கிறது அதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தோன்றிய கருத்தை வந்து பிறருக்கு உணர்த்துறதுக்கு பயன்படுற ஒரு கருவி தான் வந்து மொழின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. மனித இனம், அது அவங்களோட அமைப்பு, அதுக்கப்புறம் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகள் கண்டு தான் வெவ்வேறு மொழியெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பல மொழி குடும்பமாக வந்து பிரிச்சுருக்காங்க. இந்தியாவில் பேசப்படுற மொழிகள் எண்ணிக்கை வந்து 1300க்கும் மேலே இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் மட்டும் 4 மொழி குடும்பம் இருக்குது. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், இந்தோ ஆசிய மொழிகள். சரிங்களா? அப்புறம் சீன திபெத்து மொழிகள். இந்தியாவில் வந்து மொழி குடும்பத்தை வந்து 4 பிரிக்கிறாங்க. மொழிகள் வந்து 1300க்கும் மேற்பட்டது இருக்குது. இந்த மொழிகள் வந்து மொழிகளின் காட்சி சாலை வந்து இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலை எப்படின்னா, இந்தியாவில் வந்து பல்வேறு மொழிகள் பேசப்படுது. அது 1300க்கு மேலே இருக்குது. அப்போது மொழிகளோட காட்சி சாலை அப்படின்னு அகத்தியலிங்கம் வந்து சொல்கிறாரு. அப்புறம் குறிப்பிட்ட பழமையான நாகரிகங்கள் ஒன்று தான் வந்து இந்த இந்திய நாகரிகம். இந்த ஹரப்பா, மொகஞ்சதாரோ அதெல்லாம் படிச்சிருப்போம். சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் 2 ஒன்று தான். இதை வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடர் பேசுகிற மொழி தான் இப்போ தமிழர்கள் பேசுகிற மொழி தமிழ். அது மாதிரி திராவிடர் பேசும் மொழி திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிடம் அப்படிங்கிற இந்த சொல்லை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்துனது வந்து குமரியில் பட்டர் தான். சரிங்களா? குமரி தான் வந்து முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி திராவிடங்கிற சொல் வந்து குமரியில் பட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறாரு. தமிழுங்கிற சொல்லு தான் வந்து திராவிடா என்கிற சொல் வந்து பிறந்தது அப்படின்னு சொல்கிறது யார்? ஈராசு பாதிரியார். தமிழா ட்ரெமிழா திராவிடா அப்படின்னு சொல்கிறாங்க ஈராஸ் பாதிரியார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நேமு. ஒரு 10 தடவைக்கு மேலே சொல்லி பாருங்கள், வேறு வழியே இல்லை. இந்த மொழிகளை வந்து ஒரே இனமாக கருதி தான் திராவிட மொழிகள் வந்து ஒரே மொழிகளாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து இதையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலிய மொழிகள் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுருக்குது. அடுத்து வந்து ஹோக்கன் அப்படிங்கிற வந்து எல்லாமே இணைச்சு தமிழியன் அப்படின்னு பேரிட்டாங்க. பேரிட்டதோடு ஆரிய மொழியிலேருந்து இது வேறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மார்க்ஸ் முல்லர் இதுதான் சொல்கிறாங்க. 1856 நம்ம கால்டுவெல் அவர் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பு இலக்கணம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. திராவிட மொழிகள் வந்து ஆரிய குடும்பத்திலேருந்து வேறுபட்டது. இந்த மொழிகள் வந்து சமஸ்கிருத மொழிகளுக்கும் செல்வாக்கு செலுத்தியிருக்கு. தமிழ் மொழி வந்து சமஸ்கிருதத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. இதனை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு வந்து இலக்கண கூறுகளை வந்து சுட்டி காட்டுறாங்க. கால்டுவெல்லுக்கு அப்புறம் யார் வந்தாங்க? KV சுப்பையா, LS ராமசாமி, பரோ, எமினோ, கமில் ஸ்வல்லபில், இதெல்லாம் சும்மா பேரை மட்டும் வாட்சி பார்த்துங்க. தோப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, யூவேசாவோட டீச்சர், அவங்கெல்லாம் தான். திராவிட மொழி குடும்பம் அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிடன்னு பிரிக்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மொத்தம் 28. சரிங்களா? மொத்தம் 28 திராவிட மொழி இருக்குது. ஆனால் இதில் வந்து மொத்தம் 24 தான் கொடுத்துருப்பாங்க. புதுசாக வந்து தங்கா, குறும்பா, எருகலா, சோழிக்கா. தங்கா குழந்தைய நம்ம கொஞ்சம் பார்த்தீங்களா, தங்கம், குறும்பு அப்படின்னு. தங்கா, எருகலா, சோழிக்கா, தங்கா, குறும்பா, எருகலா, சோழிக்கா அப்படின்னு மீதி 4 மொழியை எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறாங்க. மொத்தம் 28. நான் வந்து வட திராவிட மொழி வந்து மொத்தம் 3. இது வந்து 2-3 டைம் எழுதி பார்த்துட்டு குரூப் மால்த்து பிராக்குயின்னு மனப்பாடம் பண்ணிட்டேன். அதை விட்டுட்டு நடு திராவிடம் வந்து நான் கண்டிக்கவே இல்லை. தென் திராவிடம் வந்து மொத்தம் 9.
சரிங்களா. அந்த 9 மட்டும் ஞாபகம் வச்சுட்டு தெலுங்கு வந்து நடுத்திராவிடம் எப்போவுமே. அப்புறம் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம் அதில் லைனாக வந்துடும். அதுக்கப்புறம் தோடா, கொரகா, இருளா, கோத்தா அப்படின்ட்டு அந்த ஒருத்தர் வந்து நம்ம மிரட்டுற மாதிரி தோடா, கொரகா, இருளா அப்படிங்கிற மாதிரி வரும். இதை வந்து ஷார்ட்கட்டில் வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. ஒருத்தர் மிரட்டுற மாதிரி தான் இருக்கும், நீங்களே வந்து கற்பனை செஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது சொற்களின் இன்றியமையா பகுதி வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான அடிச்சொற்களை வந்து காண முடியும் சரிங்களா. இப்போ அடிச்சொல்லுங்கிறது கண்ணு, அதுவே வந்து கண்ணு, கண், கென் அப்படின்லாம் மாற்றிருக்காங்க. பொதுவாக வந்து நூ அப்படின்னு வச்சுனாவே மலையாளம் கண்ணு, மூணு பாருங்கள். இல்லை அப்படி வந்தாவே வந்து மலையாளம் தான் சொல்லலாம். இதில் அந்தளவுக்கு எதுவும் இல்லைங்க. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு, அடி, ஆடி, வழி, வாளி அதெல்லாம். பால் பாகுபாடு, திராவிட மொழியில் வந்து பொருளணி தன்மையொட்டி கூட பால் பாகுபாடு இருக்குது. ஆனால் வடமொழியில் வந்து அப்படி இல்லை. உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள் கூட ஆண் பெண் அப்படி வந்து வேறுபடுத்தியிருக்காங்க. கைவிரலில் வந்து பெண் பாலும் கால்விரல் வந்து ஆண் பாலும் சொல்கிறாங்க. ஜெர்மன் மொழியிலும் இந்த மாதிரி காண முடியுது. முகத்தின் வாய்ப்பகுதி வந்து ஆணாகவும் மூக்கு பகுதி வந்து பெண் பாலாகவும் சொல்லுவாங்க. கண்ணை வந்து பொதுப்பாலாக வந்து சொல்லுவாங்க. திராவிட மொழியில் வந்து ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு வந்து உயிர்த்தின ஒருமையில் காணப்படுது. அக்ரிணி பொருள்களையும் ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு வந்து காமிக்கிறாங்க. வினைச்சொற்கள், ஆங்கில இந்த மொழியிலெல்லாம் வந்து வினைச்சொல் வந்து காலத்தை மட்டும்தான் காமிக்கும். ஆனால் வந்து திணைப்பால், எண்ணிடம் இதெல்லாம் காட்டாது. ஆனால் நம்ம தமிழ் வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து உயர்த்தினியா, அக்ரிணியா, ஆண்பாலா, பெண்பாலா, படர்க்கையா, உரிமையாங்கிறது இந்த ஒரு சொல்லை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது மலையாள மொழியில் வந்து திணை, பால், எண் இந்த 3ஐயும் காமிக்கும் சரிங்களா. அடுத்தது சங்க இலக்கியம் நம்மளுக்கு தெரியும், கிமு 5லேருந்து 2 வரைக்கும். இலக்கண பழமையான இலக்கியம் தொல்காப்பியம், இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் தெரியும். அடுத்தது கன்னடமுக்கு வந்து கவிராஜ மார்க்கம். தெலுங்குனா பாரதம். இலக்கியம் எது இலக்கணம் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் வந்து இலக்கணம் தோன்றி இருக்கும் சரிங்களா. அப்போ வந்து ஆந்திரா பூஷணம் ஓகேங்களா. தெலுங்குனாவே ஆந்திரா பக்கம் இருக்கும், ஆந்திரா பூஷணம் அப்படிம்பாங்க. பாரதம் சரிங்களா. தெலுங்கு பாரதம். இலக்கியத்தில் வந்து ராமசரிதம், மலையாளத்துக்கு வந்து ராமசரிதம். இலக்கணம் வந்து லீலா திலகம். பெண்கள் வந்து இலக்கணமாக திலகுவாங்க. இப்போ ராமசரிதம் வந்து இலக்கியம், லீலா திலகம்ங்கிறது இலக்கணமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 9, 9, 11, 12, 15 அப்படின்னு லைனாக வரும். சான்று, தமிழுக்கு வந்து சான்று வந்து வரதராசனார், தமிழ் இலக்கிய வரலாறு, சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. இது மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கன்னடம்க்கு வந்து இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் வந்து தமிழ் இலக்கணம், சேவை, சண்முகம் சொல்லியிருக்காங்க. திராவிட மொழியில் வந்து சொல்லொற்றுமை நம்ம அப்படியே பார்த்தீங்களா. இதில் பெரும்பாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து நூல முடியும். 1, 100, நீ, 2, 4, 5 அப்படியே மலையாளத்தில் வந்து தமிழோட ஒட்டியே வரும். மீதியெல்லாம் தான் கொஞ்சம் மாறுபட்டு வரும். அடுத்தது தெலுங்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கும். கன்னடம் அதே மாதிரி தான். மரம், மாடு, மரம், 1, 1 இதெல்லாம் வந்து அவரோட மொழி. இதெல்லாம் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். 5 ரூபா கொடு அப்படிம்பாங்க கன்னடத்தில். 4, 4, 4, 2, 2 இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழோட சிறப்புகள் நமக்கு தெரியும். ரொம்ப பழமையானது, இலக்கிய வளமுடையது. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு அங்கெல்லாம் வந்து தென்னாப்பிரிக்கா, அங்கே மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் வந்து மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, கயானா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளும் வந்து தமிழ் மொழிக்கு வந்து பெருமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொரிஷியஸ், இலங்கை அப்படிங்கிற அந்த நாடுகளில் வந்து பணத்தாளில் வந்து தாய்மொழி இடம்பெற்றிருக்குது.
தனித்து இயங்கும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். எந்த மொழி இல்லாமல் அதோட எந்த மொழியோட உதவி இல்லாமல் அது தனியாக இருக்கும். எல்லா மொழிகளுக்கும் பிற மொழி தாக்கம் வந்து திராவிட மொழியில் குறைஞ்ச காணப்படுறது தமிழ் தான். அப்படி இருந்தாலும் நம்ம தமிழாக செஞ்சுக்க முடியும். அடுத்தது திராவிட மொழிகளில் சில மொழிகளுக்கு வந்து தாய்மொழியாகவும் இது இருக்குது. கல்வெட்டுகளும் பெரும்பாலானது வந்து தமிழ் தான் இருந்துக்குது இந்தியாவில். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. வேறு அவ்வளோதான். அடுத்து தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன் எழுதியது. காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே. இது மட்டும் மெயின் லைனு. என்று பிறந்த இயல்பனவாம் என்றது அப்படி வந்து பாரதியார். இது வந்து காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே அப்படின்னு சொல்கிறது ஈரோடு தமிழன்பன். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரோடு தமிழன்பனுக்கு வந்து இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு முன்னாடி வந்து வரும். எத்தனை சமயங்கள் எழுதி வளர்ந்தது தாயெனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் அப்படின்ட்டு விரலை மடக்கியவன் இசை இல்லை அப்படின்ட்டு அது ஒரு போர்வே வரும். திருவள்ளுவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, விரலை மடக்கியவன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை சமயங்கள், நிறைய சமயங்கள் எல்லாத்துக்குமே உரியது திருவள்ளுவருடைய இது. அதுக்கப்புறம் ஏடி விருட்டனை கேட்டு வரும் ஏதி நியமமாய் பாட்டு வரும் திருவள்ளுவர் இயற்றிய அந்த திருக்குறளை வச்சுக்கோங்க. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவை அமைதி சொல்லும் இலக்கணங்கள், அது எப்படி அமைச்சதுன்னு சொல்கிற இலக்கணங்கள். இதெல்லாமே வந்து ஈஸியானது தான். நம்ம எப்படி ஒரு சினிமா பாட்டு 2-3 டைம் கேட்டோம்னா இது இந்த படத்தில் இருந்ததுன்னு சொல்கிறோம், அதே தான் இது எந்த நூல்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈரோடு தமிழன்பன் அவரோட குவாட்ஸ் ஒன்று இருக்கும். பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள், அதாவது டிக்ஷனரி நமக்கு தேவையில்லைன்னு சொன்னது ஈரோடு தமிழன்பன் தான். இவரோட இயற்பெயர் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். புக்கில் இல்லை, ஜெகதீசன். சரிங்களா, இவரோட இயற்பெயர் ஜெகதீசன். ஈரோடு தமிழன் வந்து புதுக்கவிதை, சிறுகதை முதலிய வடிவங்களும் படைப்புகள் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது வடிகளை வந்து கவிதைகளை வந்து தந்திருக்காரு. இவரோட வணக்கம் வள்ளுவங்கிற நூலுக்கு தான் வந்து 2004 சாகித்ய அகாடமி வந்து விருது வழங்கியிருக்காங்க. சரிங்களா, தமிழன்பன் கவிதைகளை வந்து தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல். இவரோட கவிதை வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலத்திலையும் வந்து மொழிபெயர்க்கிறது. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல். இப்போ இனிமையும் நீர்மையும், இனிப்பும் தண்ணியும் கலந்துட்டா அது என்ன ஆகும்? பிங்கலை நிகண்டு, கல்கண்டை வந்து தண்ணிக்குள்ள ஓட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும்னா பிங்கலை நகண்டு. யாமறிந்த மொழிகள் இல்லை அப்படின்னா பாரதியார். உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அது எதில் பார்த்துருப்போன்னு சொல்லுங்கள். அரசியல் நிர்ணயமன்றம் வந்து அறிவித்த நாள். சரிங்களா, அடுத்தது தமிழ் வீடு தூது. இதில் என்னென்னா வந்து மதுரை சொக்கநாதன் மீதே வந்து ஒரு பெண் வந்து காதல் கொண்டிருக்கும். இப்போ வந்து நாம் என்ன சொல்ல, இப்போது நானே சொல்லுங்கள், நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன். யார்கிட்ட சொல்ல விடுவேன்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, தெரிஞ்சவங்கிட்ட, சின்ன குழந்தைகிட்ட, அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன்னு வைங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா தமிழவே வந்து தெய்வத்தை லவ் பண்ணிவிட்டு ஒரு சொக்கநாதரை வந்து லவ் பண்ணிட்டு மதுரை மீது கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதரை கண்டு காதல் வயப்பட்டு தமிழவே வந்து தூது விட்டுருப்பாங்க. சரிங்களா, அதுதான் தமிழ் வீடு தூது. தூதுங்கிற சிற்றிலக்கிய வகையத்தில் உண்டு. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியங்கிற வேறு பேராலும் இருக்குது. அதான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னா ஒருத்தர் நம்மளுக்கு அவரோட காதல் தெரிவிக்கிறதுக்காக வந்து அன்பை புலப்படுத்தி அறிகுறியை வந்து மாலையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அன்னமிலிருந்து வண்டு ஈராக பத்தியும் தூது விடுறது தான் வந்து தமிழ் தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிவெண்பால் வந்து ஈடுபட்டிருக்கும். அடுத்தது தமிழ் வீடு தூது வந்து 268 கண்டிகளை கொண்டிருக்கும். 268. சரிங்களா, 268. அடுத்தது இதோடைய பாட்டை வந்து தமிழ் வீடு தூதுவோடைய பாட்டை வந்து 1930 வந்து ஓவேசா வந்து ஃபஸ்ட்டு பதிப்பிக்கிறாரு. இதோட ஆசிரியர் பேர் மட்டும் நமக்கு தெரியல. சரிங்களா, இதில் என்ன சொல்ல கண்டிக்கிறது வந்து எப்படி 2 கண்களை
போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கண்ணி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை வந்து கண்ணி. சரி, இந்த பாட்டில் என்ன இருக்குது? தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமிதில் மேலான முத்திக்கனிய முத்தமிழே அப்படின்ட்டு முத்திக்கனி அப்படிங்கிற மாதிரி வருது. அதை வச்சுக்கோங்க. உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் ஒன்று இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு அதை கேளுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒருத்தர் வந்து உதவி கேட்குறோம். அவங்கள வந்து ஏதோ ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பிட் போட்டு புகழ்ந்தா தானே வந்து நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழோட சிறப்புகள்லாம் சொல்கிறாங்க. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைலாக்லாம் பேசிட்டு அவங்க வந்து தமிழை வந்து தூந்து விடுறாங்க. சரிங்களா? குறப்பல்லுங்கிறது சிற்றிலக்கிய வகை. 3 இடம்ங்கிறது துறைத்தாளிசை விருத்தம். திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணினா சிதறான மணி, சீவக சிந்தாமணி. இங்கே 2 பொருளையும் குறிக்குது. சிந்துங்கிறது ஒரு வகை பாட்டு. முக்குணம் படையப்பால் சொல்லுவாங்கள்ல, சத்துவம் மேன்மை ராசசம் 2 குணம் இருக்குது. சாரிங்க, சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம் அப்படிங்கிறத வந்து சொல்லி காமிப்பாங்க. அடுத்து வண்ணங்கள் 5 தான் இருக்குது. இது வந்து எப்படி வச்சுன்னா சிக்னலில் வந்து சிவப்பு, மஞ்சள், பச்சை, அது போக பிளாக் அண்ட் ஒயிட். அது 5 நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவை வந்து 9. இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பாடலோட பொருள் வந்து அதான் எல்லாமே வந்து புகழ்கிறாங்க. நீ வந்து 10 குணங்களையும் பெற்றிருக்கிறாய், வண்ணங்கள் நிறைய வச்சிருக்கிற, அப்படி இப்படின்ட்டு நிறைய புகழ்கிறாங்க. நாவின் மீது குறைபாடுடைய உணவின் சுவைகள் 6க்கு மேல் இல்லை, ஆனால் வந்து 9 சுவைகளை வந்து நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்ட்டு தமிழை வந்து வர்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது கலிதொடும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் மார்பின் சிந்தாமணியும் மணிமேகலைன்னு சொல்லிட்டு சூளாமணி 50 காப்பியங்கள் சிறு காப்பியங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா கவியோகி சுத்தானந்த பாதிரியார். வந்து வளரும் செல்வம். நிஜமாவே வந்து ஓப்பனாக சொல்லணும், இந்த பாடமே எனக்கு பிடிக்காதுங்க. படித்து பார்த்தாலும் ஒன்றும் புரியாது. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையும் கிடையாது. அதனால நம்ம எதுக்கு வந்து இது போட்டு இது பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர்னால் மென்பொருள், ப்ரௌசர்னால் உளவி, கிராப் செதுக்கி, இந்த தமிழ் இங்கிலீஷில் இருக்கிறத மட்டும் பார்த்துங்க. ஃபோல்டர்னால் உரை, சர்வர்னால் வையக விரிவு வலை, சைபர் ஸ்பேஸ்னால் இணையவெளி, கர்சர்னால் ஏவி சுட்டி, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் போகுது. இதில் முக்கியமாக மெயின் வந்து இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. முந்திரி அப்படின்னா 1/360, இல்லை சாரிங்க 320. சரிங்களா? 1/320 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரைக்காணினா 1/160. முந்திரியில் பாதி தான் வந்து அரைக்காணின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த அரைக்காணியும் முந்திரியும் கூட்டி பாருங்கள். கூட்டி பார்த்தீங்கன்னா 3/320 வரும். அவ்வளோதாங்க. அரைக்காணினாவே நம்மளுக்கு 1/160 தெரியும். அதை 2ஆக பிரித்தோம்னா நம்மளுக்கு காணி வந்துடும். அதே இதில் என்னென்னு தெரியும்னா முந்திரி தெரியணும். இதெல்லாம் நமக்கு மேக்ஸ்லேயே நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முந்திரியும் அரைக்காணி மட்டும் தெரிஞ்சால் போதும். அரைக்காணி முந்திரினா இந்த 2 கூட்டிக்கணும். காணினா அது பாதி டிவைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீசம்னா 1/20, ஒருமானா 1/20. இப்போ இருமானா 2/20. அப்போ அடித்தோம்னா 1/10. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமானா 1/20. அதே மாதிரி வீசம் அப்படின்னா மட்டும் வீசம்னா 1/16. 1/20னா ஒருமா, 1/16னா வீசம், மாகாணின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவ்வளோதான். அரை வீசம், கால் வீசம், முக்காணி வீசம் அப்படி தான் இருக்கும். முக்கால் வீசம் அப்படின்ட்டு இதை நம்ம கால்குலேட் பண்ணியே எழுதிக்கோங்க. மெயினாக முந்திரினா 1/320, அரைக்காணினா 1/160, வீசம்னா 1/16, ஒருமா அப்படின்னா 1/20. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மேக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த நாவாய்ங்கிற சொல் வந்து எப்படி வந்துச்சு, அப்படி கடல், கப்பல் அப்படின்ட்டு அதில் பயங்கரமாக வந்து அந்த அகராதியிலேருந்து அந்த லெக்சிக்ரோ காப்பின்னு சொல்லுவாங்கள்ல, பேரகராதியிலேருந்து எப்படிலாம் வந்துச்சு, ஒரு சொல் வந்து எப்படிலாம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாவே வந்து
படிக்கவே முடியாது, அப்படி இருக்குது. இது வந்து கொஸ்டினும் வரல, அதனால் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் வந்து பாவகையில் ஒன்று வெண்பாங்கிறது நமக்கு தெரியும். அதோட ஓசையானது செப்பல் ஓசை. கிரேக்கத்தில் வந்து வெண்பா வடிவ பாடல் வந்து சாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இலக்கணங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டேன்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவலர் அப்படிங்கிற துன்ப சுவை நமக்கு தெரியும். அதை வந்து கிரேக்கத்தில் இலிகியா அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இளிவரல் வந்து இலிகியா அப்படிங்கிறாங்களாமா. அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சும்மா ஒரு மாதிரி ஒன்லைன் மாதிரி படித்து மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை. நான் உங்களுக்கு எப்படி எளிமையாக மனப்பாடம் பண்ணுறது ஷார்ட்கட் மட்டும்தான் சொல்லிட்டுருக்கிறேன். படிக்கிறது நீங்கள் தான் படிச்சுக்கணும், சரிங்களா? நானே இதில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கான்செப்ட்லேருந்து எல்லாமே சொல்லிடுறேன். படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நமக்கு எப்பவுமே தெரியும். கடலை உருண்டை நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிடலாம் என்று அவன் கூறினான். சரிங்களா? இதுதான் அது ஷார்ட்கட்டு. இதெல்லாம் நம்ம 6th 7th படிக்கும் போதே நம்ம தெரிஞ்சிருப்போம். இதெல்லாம் நமக்கு ஒரு பேசிக். தொடர் இலக்கணம். எட்வர்டு வந்தான் அப்படின்னா ஒரு எழுவாய் வந்து பயனிலை கொண்டு முடியுது, சரிங்களா? பூத்ததுங்கிறது பயனிலை, கனகாம்பரங்கிறது எழுவாய். இப்போது மீனா கனகாம்பரத்தை சூட்டினாள் அப்படின்னா எதை சூட்டினால் என்னத்தை சூட்டினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? கனகாம்பரத்தை. அதுதான் வந்து செயல்பாட்டு பொருள். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போது அந்த ஐங்கிறது எந்த இடத்த வருதோ, ஐ அப்படிங்கிற உறுப்பு வந்து எந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்குதோ அதுதான் செயல்பாட்டு பொருள், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க இந்த எழுத்து கனகாம்பரத்தை மீனா சூடினாள் அப்படின்னாவும் வந்து அது முன்னாடி வந்துச்சுனாலும் இதுதான் செயல்பாட்டு பொருள். ஐ எங்கே வருதோ அதுதான் செயல்பாட்டு பொருள். அப்புறம் வந்து ஒரு தொடரில் வந்து செயல்பாடு பொருள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? எழுவாய் பயனிலை இருந்தாவே போதும். ஆனால் அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்தாய் அப்படிங்கிறது தோன்றா எழுவாய். படித்தாய் அந்த இதுலேயே இருக்குது, முன்னிலை வந்து சொல்லியிருக்கு. ஒரு எழுவாய் தோன்றாமல் அது வினை கூடயே வந்திருக்குது. இப்போ நான் வந்தேன் அப்படிங்கிறது இது வினை பயனிலை. சொன்னவள் கனா அப்படிங்கிறது பெயர் பயனிலை. இப்போ வந்து இங்கு கலா என்னும் பெயர் சொல்லுதான் வந்து பயனிலையாக வந்திருக்குது. சொன்னவள் யார்? கலா. இப்போ நான் வந்தேன்னா யார் வந்தாங்க அப்படிங்கிறது வினை பயனிலையாக வந்திருக்குது. விளையாடுபவன் யார்? வினா பயனிலை. இப்போ பயனிலை வந்து பெயர் வினை வினா அப்படிங்கிற இதில் வந்து வருது, சரிங்க? இப்போ பெயரடை வினையடைன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்ல நூலுக்கு முன்னாடி வந்து நல்ல அப்படிங்கிறது வந்து உயர்த்தி காமிக்கிறாங்க, அதுதான் பெயரடைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்தான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்தான்? மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் வினையடைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. தன்வினை பிறவினை தெரியும். பந்து வந்து உருண்டுது அப்படிங்கிறது தன்வினை, உருட்ட வச்சாங்கங்கிறது பிறவினை. இப்போ தொகுத்தவர் அப்படின்னா தன்வினை, தொகுப்பித்தவர்னா பிறவினை, சரிங்களா? நூல்களை தொகுப்பித்தவர் நம்ம அடிக்கடி படிப்போம். செய்வினைனா ஐ வரும். செயல்பாட்டு வினைனா படு பட்டது பாடு பட்டது அதெல்லாம் வரும். அதை வச்சு உங்களுக்கு ஷார்ட்கட். அது மட்டும் இல்லாமல் படுபட்டது அப்படி அதெல்லாம் அது மட்டும் போகாமல் ஆயிற்று, உண்டான், போனது, படி என்பதை போல உண்பேறு முதலான துணைவினைகள் செய்யப்பட்டு அவற்றை போலவே எச்சங்கொண்டு சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது அப்படின்னு வந்தாலும் அது செயல்பாட்டு பொருள் தான், சரிங்களா? தோசை வைக்கப்பட்டது, அதே மாதிரி பாட்டுப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பட்டதுன்னு அதெல்லாமே எனக்கு தெரியும். அது போக ஆயிற்று, போனது, உண்டான் அப்படிங்கிறதும் வந்து செயல்பாட்டு வினை தொடர் தான். அப்புறம் பகுபது உறுப்பிலக்கணம்ல 6 பகுபது உறுப்புனா நமக்கு தெரியும். பகுதி மெயின், பகுதி விகுதி தான் நமக்கு மெயின். அப்புறம் இடைநிலை வரும். அதுக்கு இடையில வந்து சந்தி, இங்கேருந்து சாரி. விகாரங்கிறது அந்த இடைநிலை வந்து வினை மாறி வருது பார்த்தீங்களா, சாரி மெய்யெழுத்து மாறி வந்துச்சுன்னா அதுதான் வந்து சந்திங்கிறாங்க.
இல்லை விகாரம்ங்கிறாங்க. சரிங்களா, அதுதான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆண்கிறது ஆண் ஆள் ஆர் தூ இந்த விகுதியில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குதிரை ஓடியது அப்படின்னா ஒன்றன் பால், ஓடின சொல்லி பார்த்தாவே நமக்கு புரியும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரிங்களா, படித்தேன், சிரிக்கிறேன், தன்மைங்கிறது நானே, முன்னிலைங்கிறது நீ, படர்க்கைங்கிறது அவங்க. இப்போ நம்ம 2 பேரும் நான் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ நான் நீன்னு பேசுகிறேன். இப்போ நாங்கிறது நான் தான். நீன்னு சொன்னால் அது முன்னிலை. நம்ம 2 பேரும் இல்லாமல் மற்றவங்களை பற்றி பேசிட்டோம்னா அது படர்க்கை. இப்போ நான் படித்தேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. படித்தோம் அப்படின்னா நான் எங்களை தான் குறிக்கிறோம், அது பன்மை வினைமுற்று. ஏன் அப்படின்னா ஓம் அப்படின்னு பார்த்தீங்களா, நீ படித்தாய் அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று வந்து குறிக்குது. சரிங்களா, இதெல்லாம் பெயரச்சு விகுதிகள். வளர்கன்னா காங்கிறது வியகோல் வினைமுற்று விகுதி. தள்ளல் அம் கை அதெல்லாமே வந்து தொழில் பெயர். அவ்வளோதாங்க, இதில் ஒன்றும் இல்லை. எழுத்து பேர்னா என்ன? பகுபாத உறுப்புகள் வந்து அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தையும் உணர்த்தாமல் இருக்கிறது தான் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேர்னு சொல்லுவாங்க. எழுத்து பேர் பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும். சாரிய இடத்தில் அது இத்து வந்துச்சுன்னா அது எழுத்து பேர். எழுத்து பேரில் வந்து இத்து 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 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குறிச்சிப்பீங்களா? நாவைனா என்னது? நாவைனா வங்கம், மரம்னா மானு, துறை தாளிசை, தன்வினை பிறவினை. தமிழ் விடுதூது வந்து சிற்றிலக்கிய வகை சேர்ந்தது. விடுபட்ட இடத்தில் பொருள். பாவினம் 3 இனங்கள், 10 குணம், வண்ணம் 96. சரிங்க, வண்ணம் எத்தனை? 3 இனம், வண்ணம் வந்து 100 வண்ணமா? இருங்க, 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு, 8 அழகு. சரிங்களா, காலம் பிறகு முன் பிறந்த தமிழே அப்படிங்கிறது ஈரோடு தமிழ் மேல் எழுதுறது. இந்த அடியில் வந்து பயின்று வரும் நயங்கள் வந்துன்னா கா கா இதெல்லாம் ஒன்று. இது வந்து மோனை எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்குது. எதுகை எழுத்து வந்திருக்குது. தமிழே தமிழே அப்படின்னு வந்திருக்குது. மோனை எதுகை ஈவு 3 வந்திருக்குது. அடிக்கோட்ட சொற்களுக்கு வந்து இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சிந்தா ஒளியா அழியா அப்படின்னு இருக்கு. அவ்வளோதாங்க, இதுதான் அந்தாதி சொல். இப்போ இது லாஸ்ட்டில் முடியுது, அது ஃபஸ்ட் எழுத்தாக நம்ம அதை எடுத்துக்கணும். இது லாஸ்ட்டில் முடிச்சுன்னா அதை ஃபஸ்ட் எழுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு கேம் மாதிரி. அவ்வளோதான், இந்த இயல் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு தமிழ் இங்கிலீஷ் அந்த கொடுப்பாங்க. அது போக இப்போ வந்து புக் நேம் கொடுத்துட்டாங்க. திராவிட மொழியில் ஒப்பிலக்கணா ராபர்ட் கால்டுவெல், நமக்கு தெரியும், 1856. ஒளியும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தப்பா. தமிழ் கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். தமிழ்நாடு கையேடு ஜியுப்பப் எழுதியிருப்பார். அதுக்கு வந்து தமிழ் எழுதுனது வந்து என் சொக்கன். சரிங்களா, வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியாயிடும். அடுத்தது இந்த இயல் முடிச்சுட்டு 2வது இயல் பார்த்துடலாம். ஒரு இயலாகவே போட்டுடலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.